எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கடன் பிரச்சனைகள், என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா போராட்டங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயமாக கிடைக்கும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் தான் பலியாடுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாமலே கூட்டிகிட்டு போகிறான். அப்போதான் ஈசாக்கு கேட்குறான், தலையில் விறகை சுமந்துட்டு வரும் பொழுது கேட்குறான், அப்பா விறகு என் தலையில் இருக்குது, சரியா, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே? வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 22:8 கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளோதான், பிரச்சனையை எதுவுமே விவரிக்கலை. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டார். அதே போல் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்.